சாரா வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு கரெக்டாக ஃபோன் வந்திருக்கும். ஸோ ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து நம்ம சாரா செம்மையாக தூங்கிட்டு அப்படியே தூங்கி வழிஞ்சிட்டு அப்படியே இருந்துச்சு. யாரா இந்த நேரத்தில் கால் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது டேக்கிட்டு தான் கால் வந்திருக்கும். ஸோ எடுத்துகிட்டு ஹலோ என்ன பண்ணுற வந்து தூங்கிட்டு இருந்தேன், அதனால தான் எடுக்கவே முடியல. அப்போது நீ என்ன ஸ்கூலுக்கு கிளம்புறியா அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஃபீவராக இருக்கா, அதனால அண்ணா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதனால தான் நான் போகலை, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி என்ன நாளா? இன்றைக்கி என்னது? இன்றைக்கி மண்டே. ஐயோ, இந்த டியூப்லைட்டெல்லாம் வச்சுட்டு நான் எப்படியாவது குப்பை கொட்டு போகிறேன்னா தெரியலையே. ஐயோ, இன்னும் ஒரு ஸ்பெஷல் நாள் இருக்குது. ஸ்பெஷல் நாளா? அப்படின்னா என்ன? இன்றைக்கி அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? ஓ, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில், அதனால தானே. ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ? ஐயோ, இந்த டியூப்லைட்டை வச்சுக்கிட்டு நானே சொல்லிடுறேன். இதுக்கு மேலே உங்ககிட்டலாம் என்னால் பேசி ஜெயிக்க முடியாது. என்ன நாள்? 4 years பேக் நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு? 4 years பேக்கா? ஐயோ, எனக்கு நேற்று நடந்தது நேற்று எடுத்து கொஸ்டினை கேட்டாலே எனக்கு ஆன்சர் தெரியாது. இது 4 வருஷம் பின்னாடியா? ஐயோ, ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். என் மூஞ்சப்பாரு, இதெல்லாம் மறந்துட்டு. சரி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி அந்த ஃப்ளாஷ்பேக் எனக்கு சொல்லு. என்ன ஃப்ளாஷ்பேக்? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னது சொல்ல மாட்டேன்? ப்ளீஸ் 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 எனக்காக சொல்லு. சரி, சொல்கிறேன். என்ன சொல்கிறது? ஆக்சுவலி இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம சாரா வந்து நம்ம ஜேகேவோட சிஸ்டர். ஸோ அவன் வந்து நம்ம ஜேகே வந்து மாஃபியா, பெரிய மாஃபியாவாக இருக்கார் கொரியாவில். ஸோ ஜேகேவோட சிஸ்டர் தான் நம்ம சாரா. ஸோ இங்கே வந்து சாரா ஜேகே வந்து காலையில் மீட்டிங் கிளம்பிட்டுருக்காரு. ஸோ அந்த டைம் வந்துட்டு கேட்குறாரு மேட்ஸை கூப்பிட்டு, என்ன சாரா இன்னும் எந்திரிக்கலையா, சாரா என்ன பண்ணுறா, சாரா சாப்பிட்டாச்சா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார், அவங்க இன்னும் எந்திரிச்சு வெளியே வரவே இல்லை, நைட்டு கூட சரியாக சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா சாரா வந்து அம்மா அப்பா இல்லாத பொண்ணுங்கிறனால ஜேகே வந்து ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே சாராவை கவனிச்சு தான் அவர் வந்து அவரோட ஒர்க் பார்ப்பார். சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சாராவை பார்க்க போகும்போது அவள் அப்போ தான் எழுந்திரிச்சு அப்படியே வருவாள் வெளியே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது கரெக்டாக ஜேகே வருவார். அதனால் குட் மார்னிங்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேக் பண்ணிட்டு அவர் உடனே சாராவோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே எப்படி இருக்க சாரா, என்ன பண்ணுற, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் நைட்டு கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன்னா அதில் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி, அப்புறம் சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நானே உன்னை விட்டுடுறேன். சரி, இல்லை வேணாம், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நீ வந்து பாடி கார்ட்ஸோடய போயிடு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு இந்த பாடி கார்ட்ஸ்லாம் வேணவே வேணாண்ணா, வேணா நீ என்ன ட்ராப் பண்ணு, இல்லைன்னா நான் வேணா டே கூட போவா. என்னது டே கூடவா? இல்லைண்ணா, எனக்கு இந்த பாடி கார்ட்ஸ்லாம் பிடிக்கவே இல்லைண்ணா, பேசவே மாட்டார், முன்னே வராங்க, என்கிட்ட பேசவே மாட்டாங்க, எனக்கு போர் அடிக்கும்ல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாரா கிட்ட வந்து அவர் சொல்லியிருப்பார், நீ வந்து ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவளுக்கு வந்து ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாலிபாப் வாங்கி கேட்பாள். நானா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு லாலிபாப் வேணும்ண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு லாலிபாப் வாங்கி தரியா அப்படின்னு கேட்டோடனே, ஏய், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, அப்புறம் எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்க, ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது, போ சொன்னால் கேட்போ, உழுப்போ, போய் டிஃபன் சாப்பிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிவா அப்படின்னு சொன்னோன்னே, நான் ப்ளீஸ்ண்ணா எனக்கு லாலிபாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும். இவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். திடீர்னு ரொம்ப டென்ஷன் ஆகி கோவத்தில் வந்து நம்ம சாராவை வந்து பலார்னு அடிச்சிருவார். நம்ம சாராவும் அழுதுகிட்டே அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவாள். ஸ்கூலுக்கு போயிட்டு பேக் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து நிறைய லாலிபாப்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம சாரா என்ன நினச்சிருப்பான்னா, ஒரு வேளை யார் வச்சுருப்பா, ஒரு வேளை
ஒயின் அண்ணியாக இருக்குமோ? அப்படி இல்லைண்ணா அண்ணனாக இருக்குமோ? சே, அண்ணன் வாங்கி கொடுக்க மாட்டானே. அப்போ யாராக இருக்கும்? ஒரு வேளை ஒயின் அண்ணி வச்சுருப்பாங்களா இருக்கும். இன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே நான் அன்றைக்கி தேங்க்ஸ் சொல்லிடுவேனே. ஸ்வீட் அண்ணி எனக்கு எல்லாமே பண்ணுது. இந்த அண்ணன் தான் என்ன அடிச்சிட்டான். எப்படியும் நான் 1 வீக் உங்ககிட்ட பேச மாட்டேன்றா தடியா அப்படின்னு திட்டிட்டு அப்படியே இருந்துட்டு ஈவினிங் வந்து டே வந்து பிக்கப் பண்ண வந்திருப்பார். ஜேகேக்கு ஒர்க் இருக்கனால டே தான் வந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன முகத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காலையில் அண்ணன் எப்போ சந்தோஷமாக வருவேன், இல்லை என்றைக்கும் சிரிச்ச முகமாக வருவேன், இன்றைக்கி என்ன மூஞ்சி தொங்க போட்டு வராதான் கேட்டேன். இல்லை இன்றைக்கி நான் அண்ணா கிட்ட லாலிபாப் வாங்கி கேட்டேன்னா ஆனால் அண்ணன் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி அடிச்சிட்டான். என்னது, லாலிபாப் கேட்டதுக்கு அடிச்சிட்டானா? அட்டப்பா பாவி. மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறான், ஒரு 10 ரூபா லாலிபாப்பு கடை இவ்வளோ கஞ்சம் அப்படின்னு சொல்லி டைம் நினச்சிட்டு சரி சரி அப்புறம் ஆனால் அண்ணன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னார். ஆனால் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா என் பேக்கில் நிறைய லாலிபாப்ஸ் இருந்துச்சு. எப்படியும் ஒயின் அண்ணி தான் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி போனோடனே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவேனே அப்படின்னு சொன்னோன்னே யார் சொன்ன உங்ககிட்ட ஒயின் தான் சாக்லேட் வாங்கி வச்சான்னு? ஆமாம், எப்படியும் அண்ணன் வாங்கி கொடுக்க மாட்டான். அப்போது ஒரு வேளை அண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது வேறு யாராவது வச்சுருப்பாங்க. ஒயினெல்லாம் வச்சுருக்க மாட்டான். வேறு யார் வச்சுருப்பா? ஒரு வேளை இவர் வச்சுருப்பாரோ? இருக்காது. என்ன யோசிக்கிற? நான் வச்சுருப்பேனான்னு தான் யோசிக்கிறேன். ஆமாம், நான் தான் வச்சேன். நீங்களா? ஆமாம், நீங்கள் ஏன் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க? இப்படி கேட்டால் என்ன சொல்கிறது? வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. நீ வேறு அழுதுகிட்டே இருந்தியா, அதான் எனக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி, அதான் வாங்கி கொடுத்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. சரி, உனக்கு பிடிக்கலன்னா கொடுத்துட்டு நான் லாலிபாப் எடுத்துகிட்டு போயிடுறேன். பிடிச்சிருக்கு. லாலிபாப்பையா? லாலிபாப் இல்லை, லாலிபாப் இல்லையா? அப்போ வேணாம்மா, லாலிபாப் கொடுத்துட்றியா? ஐயோ, நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னது உங்களை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து டேக்கு வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்காதுல்ல. அவர் வந்து வேறு ஏதோ லாலிபாப்பை தான் சொல்ல நீ எகேன் அவருக்கு சரியாக கேட்டிருக்காது. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு சார் இவளை நான் எப்படி புரிய வைக்கிறது? இவன் வேறு ஸ்கூல் பொண்ணு, ஒரு வேளை நம்ம சொல்லி அவன் நம்மளை தப்பாக நினச்சிட்டானா அது வேறு பெரிய பிரச்சனையாயிரும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஹலோ, நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், நான் லாலிபாப் பிடிக்கும்னு சொல்லலை, நான் பிடிக்கும்னு சொன்னது உங்களை தான் சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சாரா சொல்லிட்டு போகும். ஸோ போனோடனே அப்படியே டேக் அப்போ தான் புரியும். போயிட்டு திரும்ப அகெயின் ரிவர்ஸ் அப்படியே ஸ்லோவாக திரும்பி நம்ம டேவை பார்ப்பா. அப்போ வந்து அப்படியே சாங் வந்து ப்ளே ஆகுது. சரி, நீங்கள் எப்போ யூஎஸ்லேருந்து வருவீங்கன்னு சொல்லவே இல்லையே. எனக்கும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணல தெரியுமா? ஆனால் நீங்கள் தான் வர மாட்டீங்களே. யார் சொன்னா நான் வர மாட்டேன்னு? அப்போ வரப்போறியா? என்னது, போறியாவா? என்ன பரவாயில்லையே, நல்லா டெவலப் ஆயிட்டியா? ஐயோ வர்றா, யாழ் ஷையெல்லாம் ஆகுது. ஆமாம், நாளைக்கு மார்னிங் நான் அங்கே இருப்பேன். ஸோ டோன்ட் வெரி. இனி 1 மந்த் கூட தான் இருக்க போகிறேன். என்னது 1 மந்த்தா? ஐயா ஜாலி. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கரெக்டாக ஜேகே வந்து வருவார். அங்கே வந்தோடனே ஐயோ அண்ணன் வராரு, நான் ஃபோனை வைக்கிறேன். இது அதான் அண்ணனுக்கு தெரியுமே, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஓவர் சீனு? என் மச்சான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், அவன் நல்ல பையன்.
ம் ஆமாம், நல்ல பையன் 130யா? என்னை அடித்தான்ல, அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். என்னது இன்னைக்கும் கை வச்சிட்டானா? இரு நீ ஃபோன் அவன்கிட்ட கொடு, நான் அவனை பார்த்துக்கிறேன். இல்லை வேண்டாம், சரி கொடு அப்படின்னு சொன்னோடனே சாரை வந்து ஃபோனை வந்து ஜேகே கிட்ட கொடுத்துருக்கோம். இந்தாங்க அப்படின்னா, யார்? உங்கள் ஃப்ரெண்டு தான், ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உள்ளே ஓடிடும். ஸோ அப்போ வந்து டேய் பிச்சைம்மா நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம் நீ எதுக்குடா என் பொண்டாட்டி அடிச்ச அப்படின்னு கேட்டானே. என்னது பொண்டாட்டியா? ஆமாடா. ஏண்டா மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிற, அதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிற? நான் பணத்தை இந்த பெட்டாக யூஸ் பண்ணி அது படுத்து தூங்க போறியா என்ன? ஒரு லாலிபாப் வாங்கி கேட்டதுக்கு என் பாப்பா நீ அடிச்சியா? இருறா நாளைக்கு வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசோசியேஷன் இங்கே வந்து நெக்ஸ்ட் டே வந்து எல்லோரும் சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு தயங்க கூட்டிகிட்டு வரதுக்கு போயிருப்பாங்க. ஸோ பார்த்து எல்லாருமே எக்ஸைட் ஆகிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒயினோட அண்ணாவை தான் டே வந்து வராரு. ஓகேவா? அவர் ஆக்சுவலி தயங்க்கு வந்து மாஃபியானா பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அவர் இங்கே இல்லாமல் ஃபாரினில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருப்பார். ஸோ இப்போ அவருக்கு வெக்கேஷனுங்கிறதுனால 1 month ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். சரி வந்துட்டு அவரும் வந்து ஸோ நம்ம ஒயின் ஜாரா ஜேகே எல்லாருமே சேர்ந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒயினும் அந்த இடத்துல ஒயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக போய் ஹக் பண்ணிட்டு அவங்க அண்ணா ஹக் பண்ணி பேசிகிட்ருக்கா. ஸோ எப்படி நான் இருக்க, ஏன் இவ்வளோ நாளாக நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. சரி நான் பேலன்ஸ்லாம் நம்ம வீட்டில் போய் பார்த்துப்போம், இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா வந்து காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ சரி இவங்க வெக்கேஷன் செலிப்ரேட் பண்ணணும்ல, ஸோ அதனால கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. கிளப்புக்கு சும்மா போயிட்டு டே டைம் ஸ்பெண்ட் ஒரு டீலிங் வேறு இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம ஜேகேக்கு ஒரு டீலிங் இருக்குது. ஸோ அதே டைமில் டேவும் வந்ததுனால சரி அதையும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து எல்லோரும் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம ஒயின்கிட்ட ஒயின் உட்காந்துருக்க டேபிளில் வந்து ஒரு ஆப்போசிட் டீம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஒயின்கிட்ட செடியூஸ் பண்ணுற மாதிரி அவகிட்ட பிஹேவ் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஒயின் வந்து அப்படியே உட்காந்துருக்கும்போது இவன் வந்து காலை நோண்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோடனே இதை வந்து நம்ம டே வந்து நோட் பண்ணிடுவார். நோட் பண்ணிட்டு அவருக்கு செம்மையாக கோவம் வரும். ஏன்னா தங்கச்சிக்கிட்ட ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணுறான், தங்கச்சின்னு இல்லை ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து கோவம் வரும்ல. அதே கோவத்தில் வந்து நம்ம டேவும் அவரை அடிக்கலாம் அப்படின்னு போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு பொறுமை எனக்கு புரியுது, உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஆனால் அதுக்கு முன்னாடி என் குயினோட ஆட்டிடியூடை நீ பார்த்தது இல்லையே, உன் தங்கச்சி தானே பார்த்த, ஜேகேயோட குயினை நீ இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணி பாருப்பா, என்னப்பா அவசரம், 2 minutes வெயிட் பண்ணு, இப்போ பாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படியே நிற்கும்போது டக்குன்னு ஒரு கன் சவுண்ட் கேட்கும். கன் சவுண்ட் கேட்டோடனே டைம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் கேட்குறாரு, டேய் சங்குக்கா இதை என் தங்கச்சியாடா அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தங்கச்சியாக அவளை பற்றி தெரியும், பட் ஒரு ஆட்டிடியூட் குயின் அவளோட ஆட்டிடியூட் பற்றி அவருக்கு தெரியாதுல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் டீல் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அவர் வந்து அப்படியே ஷாக் இருந்துட்டு அப்போ இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒயின் அப்படி வந்து என்ன பண்ணுவான்னா அவள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போயிடுவான். ஸோ அப்போ தான் ஜெய்காந்த் சொல்கிறார், என்னடா பிரயோஜனம், எல்லாமே நல்லா தான்டா பண்ணுறா, அவன் என்கிட்ட என்ன மட்டும்தான் அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸ் அவள்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சொன்னோடனே இவங்க 3 பேர், அதாவது நம்ம ஜேகே சாரா டே எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. எப்படியாச்சும் நம்ம ஒயின்கிட்டேருந்து ஒயின் வாயாலே வந்து ஜேகே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு அப்படின்னா எல்லோரும் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு ஒரு
லாங் ட்ரைவ் அந்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வந்து 3 பேருமே வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. சாரா சின்ன பொண்ணு தான், பட் இருந்தாலும் அவள் வந்து அன்றைக்கி செலிப்ரேஷனுங்கிறனால யாரும் கண்டுக்கலன்ட்டு 3 பேருமே ட்ரிங்க் பண்ணி ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டு மட்டை இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒயினுக்கு வந்து ஆல்ரெடி இன்னொரு மீட்டிங் இருக்குது, நம்ம கிளம்பி போயிருப்பாள். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா சாரா வந்து சோஃபாவில் ஜேகேவும் டேவும் வந்து தரையில் அப்படியே படுத்துட்டு என்னெல்லாமோ உளறிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரில. அப்போ இதெல்லாம் நம்ம ஒயின் வரும்போது தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ இங்கே ஜேகே இருந்துட்டு, மச்சான் என்னடா எப்பட்றா நான் அவ்வளோ ஒயின் சீக்கிரமாக வந்து என்கிட்ட சொல்லிவிடு, என்னால் வெயிட் பண்ணவே முடியல, நீ எப்படியாவது என்கிட்ட லவ் சொல்லிடுறீ, என்னாலும் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஆல்ரெடி கமிட்டட் கைஸில் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பார். நான் லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போகிறேன், இன்னும் பைக் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, என்னது பைக்கு வளைஞ்சு போகுது அப்படின்னு நம்ம சாரா வந்து உளறிட்டே இருக்கோம். என்ன பைக்கில் தானே வந்தோம், இதெல்லாம் பைக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, தூங்கிட்டிங்களா அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஒயினுக்கு செம கோவம் வரும். கோவம் வந்தோடனே பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து 3 பேர் மூஞ்சிலையும் ஊற்றிடுறது, அப்படியே மேலே கொட்டிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறது. ஏன்டா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக அறிவு இருக்கா, இவ்வளோ வளர்ந்துருக்கா, கொஞ்சம் கூட அறிவில்லை, நீங்கள் தான் குடித்து நாசமாக போகிறீங்கன்னு பார்த்தா ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு இப்படி குடிக்க வாங்கி கொடுத்துருக்கே, இதெல்லாம் என்னடா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்து திட்டிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு, ஏன்டா உனக்கு கூட அறிவில்லை, 2 பேரும் எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்கள, அந்த குழந்தைய போயிடுச்சே, ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும் கூட தெரியல, ஒன்றெல்லாம் நம்பி அப்பா அம்மா விட்டு போயிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எந்திரி, நமக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஜேகே வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ இவங்களும் அதுக்கப்புறம் அறக்க எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவங்க, என்னது தலை இப்படி வலிக்குது, நேற்று என்ன நடந்துச்சு, ஐயோ தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாரா வேற போயிட்டு மேட்கிட்ட, ஆண்டி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து லெமன் ஜூஸ்லாம் கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் எப்படியா அடிச்சு பிடிச்சி ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சி, 8 o'clock ஆகிடுச்சா, ஐயோ சீக்கிரமாக கிளம்பணும், இன்னைக்கு லீவ் போட்டால் அண்ணா எனக்கு கொண்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வந்து கார் எடுக்க போவார். அப்போ வந்து ஜாரா வந்து ஏற மாட்டேன்னு நிற்கும். அப்போது என்னடி அப்படியே நிற்கிற வா அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த பாடி கார்ட்ஸ்லாம் பிடிக்கவே இல்லை, இவங்கெல்லாம் இருந்தால் ஏதோ மாதிரி இருக்குது, நீங்கள் பைக்கில் கூப்பிட்டு போகிறீங்களா, எனக்கு பைக்கில் போக ரொம்ப பிடிக்கும், ஆனால் அண்ணன் தான் சேஃப்டின்னு சொல்லி என்னை எங்கேயுமே பைக்கில் அனுப்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் கூப்பிட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பைக்கில் போயிட்டுருப்பாங்க ஸ்கூலுக்கு. ஸோ ஸ்கூலுக்கு போனோடனே சாராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் அப்படின்னா இறங்கி அவங்க வரச்சுன்னு அப்படி இருக்கும். 2 பேரும் என் பைக்லேருந்து இறங்கிட்டு, ஸோ எப்பவும் போல் வந்து வந்து லாலிபாப் கையில் கொடுத்துருவார்ல, கொடுத்துட்டு ஸோ அப்போ வந்து ஜாராவோட ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுவார். ஸோ நம்ம ஜாராவும் அவர் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போவோம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஜாரா யார் இது புதுசாக அப்படின்னு சொன்னேன். அது சொல்லு, அதுதான் என்னோடய பாய் ஃப்ரெண்டு. என்னது பாய் ஃப்ரெண்டா, அடியே நீ +2 தானடி படிக்கிற, ஆமாம் அதுக்கு என்ன, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே நின்றுட்டு இப்படி திரும்பி ஷை ஆகிட்டு டிவியை பார்க்கும். டிவியை பார்த்தோன்னா அவர் லைட்டாக ஒரு கையை மட்டும் விங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவர் போயிடுவார். ஸோ இப்படியே சரி பிளான் பண்ணிவிட்டு இவங்க வந்து இங்கே டீலிங் போயிருப்பாங்கள்ல, டீலிங் போன இடத்துல என்ன ஆகுனா, நம்ம ஒயினுக்கு வந்து அடிபட்டிருக்கும், செம்மையாக அடிபட்டிருக்கும், லைட்டாக அந்த ஷோல்டரில் ஏதோ புல்லட் வந்து பட்டிருக்கும். இது வந்து டேக்கு தெரிஞ்சோடனே வந்து ரொம்பவே கோவப்படுவார். இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த
மாஃபியா அது இதெல்லாம் வேணான்ட்டு தான் நானே நான் சவுத் கொரியாவே வேணான்ட்டு நான் யூஎஸ் போய் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாஃபியாவில் தான் நம்ம ஃபேமிலியே நாசமாக போச்சு. இந்த மாஃபியாக்காக தான் நம்ம அப்பாவே நம்மளை விட்டு போனார். அதனால தான் நான் எதுவுமே வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காம இப்போ வந்துட்டு நீயும் இந்த மாஃபியா தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்ம ஒயினை திட்டுவார். ஸோ அது திட்டினோடனே நம்ம திட்டிட்டு சொல்லுவார், இனிமேல் வந்து நீ எங்கேயுமே போகக்கூடாது, எந்த மீட்டிங்கும் இல்லை, நீ வந்து 1 வீக் எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். 1 வீக் நீ எங்கேயுமே போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும், எந்த மீட்டிங்குமே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதாவது ஒயினை வந்து ஜேகே கிட்ட லவ்வை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க. இப்போ சரி லாங் அவுட்டிங் எதில் நான் போகிறோம் அப்படின்னு ஸோ சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து அந்த ட்ரைவுக்கு போக ரெடி ஆகிட்ருப்பாங்கள்ல. அப்போது பைக்கில் போகிறதா சொல்லுவாங்க. இல்லை நம்ம வந்து காரில் போகல, பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது பைக்கா? இல்லை வேண்டாண்ணா நம்ம கார்லேயே போகலாம். இல்லை லாங் பைக்கில் போனால் தான் நீ நல்லாயிருக்கும், நீ என்ன இப்படிலாம் சொல்கிற, நம்ம பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை பைக்கில் தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து டேயோட பைக்கில் ஏற போனோடனே நம்ம சாரா இருந்துட்டு, இல்லை அண்ணி என்ன நீ அங்கே போகிற, நான் தான் போவேன், நீ கீழே வாயேன், நான் தான் போவேன், இல்லை நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சாரா போய் டே பைக்கில் ஏறி உட்காந்துக்கும். இப்போ நம்ம ஒயினுக்கு வந்து வேறு வழியே இல்லை, ஆப்ஷன் ஒன்று தான், அது ஜேகே பைக்கில் தான் போய் ஆகணும். ஐயோ வேறு வழியும் இல்லையே, சரி வேறு வழி இல்லை, போயிட்டான் தொலையணும், சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வெறுப்பா ஏறி உட்காந்துட்டு அப்படியே அவங்க எல்லாருமே வந்து லாங் ட்ரைவ் போகிறாங்க. ஸோ லாங் ட்ரைவ் போயிட்டு அவங்க வந்து அந்த கேம்ப் ஃபயர் போடுவாங்கள்ல, அந்த இடத்த வந்து ரீச் ஆகிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஜேகே வந்து ரொம்ப பாவமாக உட்காந்துட்டு, ஐயோ, ஏன்னா அவர் வந்து என்னமே அவர் ஃபீலிங்ஸை இவங்களுக்கு ஃபீலிங் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஒயினுக்கு வந்து ஃபீல் இருக்கும். ஆனால் அவள் வந்து காட்டிக்கல, கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருக்கனால அவளுக்குள்ளே அவள் ஃபீலிங்ஸை வச்சுட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் அப்படியே பார்த்தா நம்ம சாராவும் டேவும் அவங்க தான் கப்பிள்ஸ் ஆச்சு. 2 பேரும் அப்படியே கொஞ்சிட்டு குட்டி ரொம்ப பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டேவோட லேப்பில் வந்து சாரா பேக் ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டேவோட லேப்பில் போய் உட்காந்துட்டு 2 பேரும் பேசி அப்படியே டே வந்து அவளுக்கு ஏதோ ஃபீட் பண்ணிட்டுருக்காரு, ஏதோ சம்திங். 2 பேரும் மாற்றி ஊட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம தலைவரைக்கோ அப்படியே உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஏறும். ஐயோ, என் தங்கச்சி இந்த வயசில் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறா பாரு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவள் என்னெல்லாம் பண்ணுறா, இவ்வளோ வளர்ந்தோம் நான் இப்படி சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கேனே, இந்த ஒயினை வச்சுக்கிட்டு நான் எப்படி இப்போ போகிறேன்னு எனக்கு தெரில, அடியே ஒயினு எப்படி என்கிட்ட லவ்வாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும், கடுப்பில் பக்கத்தில் வந்து பாட்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்து கண்ணு முன்னு தெரியாமல் நிறைய எப்போவுமே ட்ரிங்க் பண்ணுவார் தான். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸஸாகவே ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்ம சாரா வந்துட்டு, சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா வந்து உள்ளே போயிடுவோம். உள்ளே போனோடனே கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் சாரா வந்து உள்ளே போயிட்டால. டேவும் ஜேகே ஒயின் தான் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம டே இருந்துட்டு, சரி மச்சான் எனக்கும் தூக்கம் வருது, நானும் போய் தூங்குறேன், நீ பார்த்து பத்திரமா தூங்குனா ஏதாவது நான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டே சொல்லிட்டு போயிடுவார். போனோடனே அப்போ வந்து நம்ம ஒயினுக்கு ஏன்னா எப்படி தூங்குறது, அவங்க பையன் கூட அப்படின்னு சொல்லிட்டு சாரா கூட தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்பினோடனே, டே அண்ணா நீ எந்திரிச்சு,
அந்த அந்த இது டென்ட்டுக்கு போயேன், நான் இங்கே சாரா கூட தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போடி, நான் இங்கே தான் தூங்குவேன். டே சொன்னா கேள, நான் எப்பட்றா அங்கே போய் தூங்கடா. ஏச்சி எங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டெல்லாம் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல, அதனால நான் என் சாரை கூட தான் தூங்குவேன். பரவாயில்ல ஜேகே நம்ம பையன் தான், ரொம்ப நல்ல பையன், அவன் எதுவும் தப்பெல்லாம் அவன் எதுவும் பண்ணிட மாட்டான், நீ தைரியமாக போய் தூங்கு, தைரியமாக போய் தூங்கு, நான் வந்து காலையில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தூங்கிடுவார். இங்கே பார்த்தா நம்ம ஜேகே வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணனால என்னென்னா மொத்த டென்ட்டே ஆக்குப்பை பண்ண, மொத்தம் கொஞ்சம் தானே டென்ட்டு இடம் இருக்கும், அதில் மொத்த ஸ்பேஸையும் ஆக்குப்பை பண்ணுறது, அப்படியே மல்லா வந்து படுத்து தூங்கிட்டுருப்பான். நம்ம எனக்கு ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள், இதை பாரு நீ ட்ரிங்க் பண்ணதெல்லாம் போதும், ஏதோ அன்றைக்கி பார்ட்டிங்கிறனால தான் உன்னால் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ண அலோவ் பண்ணால், நான் நீ இன்றைக்கி ஓவராக ட்ரிங்க் பண்ணுற, எனக்கு நீ ட்ரிங்க் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, இப்படியே நீ ட்ரிங்க் பண்ண உன் ஹெல்த்துக்கு என்ன வருது, போதும் இதோட ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஜேகேவுக்கு அப்படி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே நம்ம ஒயின் வந்து கண்ணை மூடி யோசிக்கிறான். கவலைப்படாத ஜேகே, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியல, ஆனால் சீக்கிரமாக நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான்.